ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நான் நார்மல் சீயிங் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ த்ரெட்டை நான் மேல் பக்கமாக எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே 2 ஸ்டோனுக்கு இடையில நான் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவோ நாட் போடவோ மாட்டோம். நம்ம வந்துட்டு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். ஒரு பா நம்ம எப்படி வரைஞ்சோம், தமிழ் எழுத்தில் பா எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதில் வரும். சரிங்களா? இது வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டோன் செயினை வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அதுதான் ஈஸியாக இருக்கும். போக போக நீங்கள் வந்துட்டு க்ளூலாம் அப்ளை பண்ணாமல் நம்ம நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டோன் செயின்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பேர்ல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் வந்துட்டு இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டோன் செயின் எல்லாமே இதே மெத்தடில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக வேறு ஒரு த்ரெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணி, வேறு ஒரு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதில் வந்துட்டு கோல்டன் சரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஸ்டோன் செயின் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு லைன் வந்துட்டு வரைஞ்சிட்டு அது மேலே வந்துட்டு ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அது மேலேயே வந்துட்டு ஸ்டோன் செயின் க்ளூ அப்ளை பண்ணாமல் வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க. பாருங்கள், நான் வந்துட்டு எண்டுக்கு வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்துட்டு எப்படி என் நாட் போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இங்கே மேல் பக்கமாக கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி செயின் நான் எடுத்துக்கிறேன், பக்கத்துலேயே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட ஷேப் வந்துட்டு இந்த ஸ்டிச்சோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு வேணால் வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.